அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 10. விக்டோரிய மகாராணியும் 5ஆம் ஜார்ஜும். இந்தியாவை ஆண்ட இங்கிலாந்து அரசி விக்டோரியா மகாராணி தன் பேரன் 5ஆம் ஜார்ஜை இளமையில் வெளிநாட்டில் ஒரு கப்பல் கட்டும் துறையில் பணிபுரிய அனுப்பியிருந்தார். பேரனுடைய செலவுக்கு அங்கு கிடைக்கும் சம்பளம் போதாது என்று எண்ணி தானும் ஒரு 50 பவுன் மாதந்தோறும் அனுப்பி கொண்டிருந்தார். தன்னுடைய செலவுக்கு இந்த பணம் போதவில்லை என்று 5ஆம் ஜார்ஜ் பாட்டி விக்டோரியா மகாராணிக்கு இனி 100 பவுனாக அனுப்புங்கள் என்று எழுதி கேட்டிருந்தார். இதனை கண்டதும் மகாராணியார் சிந்தனையில் ஆழ்ந்தார். அதிகமாக அனுப்ப விரும்பவில்லை, அனுப்பாமல் இருக்க மனமும் ஒருபடவில்லை. அனுப்பாவிட்டால் பேரன் வருந்துவானோ என்ற கவலை ஒரு புறம், அனுப்பினால் பேரன் அதிக செலவாளியாகி விடுவானோ என்ற வேதனை மறுபுறம். இந்த குழப்பத்திலே அவரால் என்ன செய்வதென்றே புரியவில்லை. பேரனை எண்ணி கடிதம் எழுதுவார், அதை அனுப்பாமல் கிழித்து போடுவார். எழுதுவதும் கிழித்து போடுவதுமாக சில நாட்கள் சென்றன. இறுதியாக உலகத்தை ஆளும் சக்கரவர்த்தினி தன் பேரனுக்கு பணம் அனுப்ப மறுக்கலாமா என்று எண்ணி கடைசியாக பணம் அனுப்பப் போகும்போது மனம் வரவில்லை, பணத்தையும் அனுப்பவில்லை. பின் ஒரு நாள் கடிதம் எழுதினாள். அதில் அவன் பெருஞ்செல்வத்தில் பிறந்து வளர்ந்த குடிமகனாயினும் எப்படி சிக்கனமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது பற்றிய விதிகளை, அதற்குரிய வழிகளை எல்லாம் விளக்கமாக விவரித்து எழுதி கடிதத்தை உரையில் போட்டு அஞ்சலில் அனுப்ப சொன்னார். அஞ்சலில் போட்டுவிட்டு வந்தவனை நோக்கி பதைபதைத்து அஞ்சல் நிலையத்துக்கு சென்று அக்கடிதத்தை திரும்பி வாங்கி வா என்று அவனை அனுப்பினார். அங்கு போய் வந்த வேளையால் அஞ்சல் கட்டு எடுத்து போய்விட்டது என்று சொன்னான். விக்டோரிய மகாராணிக்கு பெரும் கவலை. பேரன் என்ன நினைப்பானோ, என்ன செய்வானோ, எப்படி கஷ்டப்படுகிறானோ என்ற கவலையினாலே அவ்வாரம் முழுதும் சரியாக உண்ணாமலும் உறங்காமலும் இருந்தார். பேரனிடமிருந்து 10ஆம் நாள் கடிதம் வந்தது. அதை கண்டதும் எப்படி துயருறுகிறானோ என்ற கவலையால் உடல் நடுங்கி கை நடுக்கத்தோடு கடிதத்தை பிரித்து பார்த்தார். அதில் இந்த 4-5 வரிகள்தான் இருந்தன. பாட்டி, இனிமேல் நீங்கள் இந்த 50 பவுனும் அனுப்ப வேண்டாம். நான் பணம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு சிக்கன வாழ்க்கைக்கான விவரங்களை மட்டும் எழுதி அனுப்புங்கள், அது போதும். சிக்கனமாக வாழ்வது எப்படி எனும் புத்தகத்தின் ஆசிரியர் விக்டோரியா மகாராணி என்று ஒரு புத்தக வியாபாரிக்கு 1000 பவுனுக்கு விற்றுவிட்டேன். இதை பார்த்ததும் உலகத்தை ஆண்ட மகாராணியின் உள்ளம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தது? எதிர்காலத்தில் உலகை ஆளப்போகிற தன் பேரனுக்கு பாட்டி எண்ணி எழுதியது, பேரன் வருங்காலத்தில் சக்கரவர்த்தியாக விளங்கப் போகிறவன் தன் பாட்டிக்கு என்ன எழுதியது? இவ்விரண்டையும் பற்றி உங்கள் உள்ளம் என்ன எண்ணுகிறது? உங்கள் உள்ளம் என்ன எண்ணுகிறது என்பதை சிந்தித்துக் கொண்டே அடுத்த கதையின் தொடர்ச்சியை கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.